இவ்வளோ கேட்குறீங்களே சார், எங்கள் அப்பாவுக்கு சார் 80வது வயசு போன மாதம் 12ஆம் தேதி சதாபிஷேகம் பண்ணணும் சார். சென்னையில் பெட்டிஷன் கொடுக்குறேன் சார். என்ன பெட்டிஷன் சார்? சிஎல் கிடையாதுங்க, இஎல் பெட்டிஷன் கொடுக்குறேன் சார். லீவ் கொடுக்கல சார். எங்கள் மாமா தாய் மாமன் பையனுக்கு கல்யாணம். அந்த இஎல் அதுலேருந்து ஒரு 3 நாள்னா அதுலேருந்து 10 நாளுக்கு அப்புறம் சதாபிஷேகம் சார். புரியுதுங்களா சார்? கொடுக்கலைங்க சார். ஆனால் தாய் மாமன் கல்யாணத்துக்கு மட்டும் 3 நாள் லீவில் போகணும்னு கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க சொல்லுமா சார்? என்ன சார் சொல்லியிருப்பாருங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? ஐடியா இல்லை, நான் சொல்கிறேன் சார், கேட்டுங்க. சுந்தரேசன் 12ஆம் தேதி உங்கள் அப்பாவுக்கு ஃபங்க்ஷன், 14ஆம் தேதி லோக் அதாலத் இருக்குது. உங்களை விட்டா இந்த மாவட்டத்தில், ஏன்னா நான் நோடல் ஆஃபீஸர் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட். என்டிபிஎஸ் நான் ப்ரொஹிபிஷன் இங்கே இருக்கிறதுனால ஐ எம் த நோடல் ஆஃபீஸர் ஃபார் த என்டிபிஎஸ் கேசஸ். உங்களை விட்டு அந்த மாவட்டத்தில் யாரும் முடிக்க முடியாது வழக்குகளை சார். 166 வழக்குகள் ப்ரொஹிபிஷனில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கிறேன் சார். மாவட்டத்தில் 336 வழக்குகள் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கிறேன் சார். எங்கள் அப்பா அம்மாவை ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிவிட்டு என்னப்பா பண்ணலான்னு கேட்டேன். நீ எனக்காக யாருக்கிட்டையும் போய் எதுவும் பண்ண வேண்டாம், நான் அங்கே கிளம்பி வந்தேன் சார். 80 வயசு சார். சென்னையில் சதாபிஷேகம் பண்ண வேண்டிய நான் 12ஆம் தேதி பண்ணலை சார். அவங்க போய் கோவிலுக்கு போயிட்டு என்னுடைய மகள் வந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் காரில் கூப்பிட்டுட்டு வந்து 13ஆம் தேதி திருக்கடையூர் கோவிலில் எல்லாம் உள்ள கடவுள் ஈசை, என் பேரும் சுந்தர் ஈசை, என் ஈசை முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த சதாபிஷேகம் பண்ணேன் சார். கொடுப்பனவு இருந்ததுங்க சார். சார் இந்த மாதிரி இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் இந்த எஸ்பிக்கு?